ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த் குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சின்ன சின்ன வீடியோஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து எப்படின்ட்டு பார்க்கலாம். காலையில் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு அவரைக்காய் கூட்டும் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் டிஃபன் எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு. இப்போ நானும் சாப்பிட்டுட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பை ஒரு ஆள் எடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 2 நாளாக பயங்கர கைவலி. அதனால் இந்த மாத்திரை எல்லாம் கொஞ்சம் இருந்தது. இது வந்து கொஞ்சம் கைவலி அதிகமாக இருக்கும்போது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கொடுத்துருந்தது. அதையெல்லாம் இன்றைக்கி எடுத்து எனக்கு காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணும். அந்த மாத்திரையை போடுறதுக்கு நேற்றே நான் போட மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி அலாரம் வச்சு ஒரு ஆள் எனக்கு அந்த மாத்திரையை எடுத்து கொடுத்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 7:30க்கெல்லாம் அந்த மாத்திரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி எல்லாம் குடித்தேன். இப்போ வந்து அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு மாத்திரை போடணும். அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு போனதுனால ஞாபகமாக போட்டுட்ருக்கேன். ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பிள்ளைங்க வந்து நம்ம பொறுப்பில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக பொறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான். ஒரு சில வீடுகளில் பிள்ளைங்க இப்படி தான் அம்மா அப்பா எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுப்பெடுத்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அவங்கள பொறுப்பாக பார்த்த காலங்கள் போய் அவங்க நம்மளை வந்து பொறுப்பாக பார்க்குற மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ வந்து அப்படியே ஒரு 10 மணிக்கு மேலே தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் பல்லாஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருந்து அங்கே போய் பல்லெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே அம்மா வீடு பக்கம் அம்மா வீட்டுக்கே போயிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். அம்மா வந்து மதியம் சாப்பிட்றதுக்காக அந்த கேழ்வரகு மாவில் நல்லா புளிச்ச வச்சு கஞ்சி வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி திக்காக இருக்கும். அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி கரைச்சி அது தேவைக்கு எடுத்து குடிச்சிடலாம். 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அதனால் நாங்கள் வந்து மதியம் அங்கே நின்னதுனால என்ன பண்ணாங்க, அம்மா வீட்டில் சாப்பாடு பண்ணலை. ஏன்னா காலையில் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அம்மா. இப்போ மதியம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக அந்த கஞ்சியை வந்து நல்லா உப்பு போட்டு கரைச்சி அதுக்கு தொட்டுக்கக்கு வெங்காயம் வந்து எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் புளி இது கூடால வந்து மிளகாய் இல்லைன்னா வத்தல் எல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு பிசைஞ்சு இந்த கஞ்சி வச்சு குடித்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வந்து சரி இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வந்தோம். தங்கச்சி பையன் பார்த்திங்கன்னா பயங்கர சேட்டை. என் மகன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா. அவளுக்கு வந்து கொஞ்சம் தலையில் பேன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீப்பை வச்சு நல்லா இழைச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் இழைப்பேன் அப்படின்ட்டு சண்டை போட்டு அதை கேட்டு கலவரம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த வீடியோ வந்து நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கடைசியில் சொல்லுங்கள். நான் இழைக்கேன் கூட நான் பேன் பார்க்கேங்க அம்லா கொண்ட மக்கா நான் பார்க்க நீ தடவிடு அவன் செருக்கு மேட்சா இருக்கும். இது சீப் தர முடியாது. இன்னும்க்கா ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டால அட்டி கொடு குத்திக்கு பிடிச்சிட்டு வரலாம் குத்திக்கு அக்கா கடை கொடுக்கலாம். அது வேண்டாமா, அது பெரிய மேலக்கே யான் கிடக்கணும் பார்க்கறதுக்கு வேண்டாம் இருந்துச்சு பார்க்க முடியாமலே எழுதிடுமா. அவங்க முடி என்னத்துக்கு ஆகும்? உன் பிள்ளை இழைச்சிச்சுன்னா உங்க மண்டே கொடுங்க. ஆ மண்டையில இப்போ யாரும் இல்லை, உங்க அம்மைக்கு இழைச்சிருக்கோம். சண்டாளி அந்த காதுக்கு கீழோடி இழைச்சிட்டு அங்கதான் இப்போ அவ்வளோ பேர் இருக்கும். அழியுது யாய் மாதிரி இருந்துட்டு சின்ன பிள்ளைங்க தர மாட்டா பெரிய பிள்ளைங்க உனக்கண்ணா என் போன மாதிரி தான் இருந்து போகுது. செத்தாதான் கிடக்காதான் சொன்னேன். மண்ணு கிடப்பேன் மண்ணு கிடப்பேன். எனக்கு வாழ எனக்கு அம்மா எஸ்கேப் ஆகியா
செல்லுக்குட்டி, அம்முக்குட்டி, புட்டிக்குட்டி, பியானுக்குட்டி. மக்கள் எந்திரி, செல்லுக்குட்டி எந்திரி, போ. பெருமைக்கு தரல சொல்லுவா. பெருமைகளை சொல்லுவா. என்னாச்சுல தலையில சொல்லு. நெட்டு கிடைக்கான்னு தெரியும் போல. சொல்லுவா. எனக்கு அங்கேயும் விழுந்துறியா? நெட்டு கிடைக்கலையாமா? நெட்டு கிடைக்கலையா? அடிக்கூடாது, அடிக்கூடாது. உடனே உடனே கரெக்டா அடிக்காத. கரெக்டா ஆச்சு. என்ன சொல்லி வளர்க்கு அடிச்சு என்ன மக்களே தூக்கம் வருவான். தூக்கம் படுக்கே பாட்டு வைக்க பிரேக்க சீனவு அழகாவது பாட்டு நான் தலையில சுடுமக்கா பெருமைக்கு வாமக்கா வா. இங்க சுடுவா. இங்க 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 அக்கா இல்ல மண்டைக்கு முடி நாசம் பண்ணு. உங்க அம்மா முடி சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படிதான் என்ன முன்னடிக்கா அடிச்சுட்டாமா அக்கா. அடிச்சுட்டாமா செல்லக்குட்டி அடிச்சுட்டாமா. செல்லக்குட்டி வெள்ளதட்டி கட்சி பண்ணாரு. பெருமை கட்சி சொல்லுமா. செல்லக்குட்டி வெள்ளதட்டி சரிம்மா குடும்பம் கிடையாது. இங்க என்ன சொல்லுமா. நீங்க என்ன சொல்லுடா. தலைய குடுமா. மாட்டு ஈரமாக்கி இந்தா இந்தா ஏந்தா இந்த சொல்லுவா. அம்மா போவோம் சொல்லு. உங்க அம்மா பாய் நீங்க இருந்துக்க அக்கா பியானோ வச்சுட்டீங்க. சொல்லுவா எங்க போனோம் வா 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 போ. அவன் யூரின் வருது மீது கூப்பிட்டுருக்கான். கேட்டியா? வெளியே போய் நான் என்ன செய்வேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.